ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்காக இளநீர் வச்சு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கட்டியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஜெல்லி சேர்த்துக்காக நான் அகர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்ய தோணும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நம்ம வச்ச பால் நல்லா கொதிச்சு வந்துச்சு. அது சிம்மில் இருக்கட்டும், நல்லா அது கட்டி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சைடு வச்சுருந்தோம் இல்லையா, கடல் பாய்ச்சி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுவுமே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த ட்ரிங்க் செய்யறதுக்காக ஒரு இளநீர் எடுத்திருக்கேன். அது நல்லா அந்த தேங்காய் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. பால் நல்லா சுண்டி வந்ததும் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வாங்கி வச்சிருந்த இளநீரில் 2 பேட்சாக பிரித்து வச்சிடலாம். ஒன்று ஜெல்லி செய்கிறதுக்கு, இன்னொன்று நம்ம அந்த பால்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ஜெல்லி செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இளநீர் தண்ணி, அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த அகரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்க அந்த தண்ணியை கொதிக்க வைப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த தண்ணியோட டேஸ்ட்டுமே ஸ்மெல்லுமே மாறாமல் இருக்கும். அகரை தனியாக மெல்ட் பண்ணி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் செட் ஆகட்டும். பாருங்கள், நான் 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லி செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த காய்ச்சி வச்சுருந்த பாலும் அதுக்கப்புறம் இளநீர் தண்ணியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கூலிங்காக இருக்கும். இது செட் ஆனதும் இதை பீஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலும் இளநீர் 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பீஸ் போட்ட இளநீர் இருக்கு இல்லையா, இளநீர் ஜெல்லி, அதுவுமே இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.